30 வருடங்களுக்கு முன்பாக 14 ஓநாய்க்கள எல்லோஸ்டோன் நேஷனல் பார்க்குள்ள விட்டிருக்காங்களாம். ஆனா யாருமே எதிர்பார்க்கலங்க. அது அவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்னு. இந்த ஓநாய்க்கள் முதல்ல அங்க இருந்த மான்கள வேட்டையாடி இருக்கான். அப்படி மான்களோட எண்ணிக்கை குறைஞ்சனால அங்க செடி கொடி மரங்கள் அதிகமா வளர தொடங்கிருச்சாம். இந்த செடி மரங்கள்லாம் இருக்கறனாலே அங்க வண்டுகள் போன்ற சிறிய உயிரினங்களும் அப்புறம் பறவைகளுமே வர தொடங்கிருச்சு. அந்த பகுதியில அழிஞ்சிட்டு இருந்த ஒரு இனமான பீவர்ங்கிற இந்த ஒரு விலங்குமே அங்க திரும்ப அதனுடைய வேலையான டாம் கட்டுற வேலையை தொடங்கிருச்சாங்க. இப்படி தண்ணி தேங்கி நின்றனால அங்க தண்ணில வாழக்கூடிய உயிரினங்களுமே வந்துருச்சாம். ஓநாய்கள் நரிகளை வேட்டையாடுறதுனால அங்க முயல்களோட எண்ணிக்கையுமே கூட தொடங்கிருச்சாம். முயல்களோட எண்ணிக்கை கூடுனனால முயல்களை வேட்டையாடுவதற்கு வேண்டிய கழுகுகள் அப்புறம் பருந்துகள் எல்லாமே அங்க வர தொடங்கிருச்சாம். அந்த பகுதியில எல்லா உயிரினங்களுமே சமமா உயிர் வாழ்வதற்கு இப்போ ஓநாய்கள் தான் ரொம்ப உதவியா இருக்குதாம். இந்த 14 ஓநாய்கள் எல்லோஸ்டோன் ஜியோகிராபியவே மாத்திருச்சாங்க. இதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சின்ன மாற்றம் கூட நம்ம வாழ்க்கையை நல்லா வாழ்வதற்கு ரொம்ப உதவியா இருக்குமா.